அவங்க வந்து அவங்களுடைய அரசியலை ஆதரிக்கிறேன். விஜயோட அரசியலை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். ஆனால் விஜயோட தமிழக வெற்றி கழகம் வந்து அவர் புஷியானது இருக்காரு, அவர் கட்சியோட பொதுச்செயலர். அவர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி வழங்காது. என்ன சார் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க? ஆமாம், நிச்சயமாக வழங்காது. அந்த மாவட்ட நிர்வாகிகள் என்ன செய்ய போறான்னு கேட்டீங்கன்னா, கட்சி தொண்டர்கள் அப்பாவி தொண்டர்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணி மாவட்ட நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து புஷியானது கிட்ட கொடுப்பாங்க. புஷியானது என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா விஜய் கிட்ட கொடுப்பாரு. அவ்வளவுதான். சார் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் நடிகர் விஜய் வந்து பத்திரிகையாளரை ஏன் இன்னும் சந்திக்கல? பத்திரிகையாளர் சந்திக்காத மாதிரி இருக்கட்டுமா? முதல்ல புஷியானந்த் வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கணும். புஷியானந்த் வந்து மாவட்ட நிர்வாகிகளை அவனே இவனே தான் பேசுறாரு. எந்த கட்சியில அப்படி பேசியிருக்காங்க? அதிமுக ஜெயலலிதா பீரியட்ல இருந்து அதிமுக அந்த மாதிரி பேசியிருக்காங்களா? அவனே இவனேன்னு சொல்லுங்க. அதை தாண்டி எத்தனை கெட்ட வார்த்தைகள் சொல்லணும்ல. அதை வந்து வடிவேல் மாதிரி பேசினா என்ன ஆகும்? இது சொன்னா இது மாதிரி பல கருத்துக்கள் வந்து அவருக்கு வந்து பத்திரிகை நீங்க நினைக்கிறது நடக்காது. இடத்துல ஒரு சின்ன இப்போ நீங்க அவர் ஏதோ ஒரு ஆர்வத்துல வந்துட்டாரு. மத்த ஆர்வத்துல இல்லம்மா, தன்னுடைய படங்களை காப்பாத்தி படங்கள், அதாவது அவருக்கு 2-3 பிரச்சனை தான் சொல்றாங்க. புரியுங்களா? விஜய் கிட்டே ஒரு மாநாட்டுக்கு ஒரு அமௌண்ட் வாங்க போறாரு. யாரு? புஷியானந்த். புரியுங்களா? அது எவ்வளவு அவர் கொடுக்குறாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் வாங்கிட்டு அவர் எவ்வளவு செலவு கணக்கு போறாரு தெரியாது. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து 2ஆம் கட்ட நிர்வாகி அறிவிக்கவே இல்லை? சசிகலா ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து வாரிசு கிடையாது. ஜெயலலிதாவுக்கு சொத்து சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது. ஆனா அங்க சசிகலான்ற ஒரு பெண்மணி உட்கார்ந்து ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா வந்து சுருட்டி சூறையானதை நம்ம பார்த்தோம். அந்த சசிகலா தான் இந்த புஷியானது நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். மாற்றம் வராது வந்து மண்ணாங்கட்டியும் வராது. மாற்றம் வரும். புஷியானதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலுக்கு போயிடுவார், அடுத்த லெவலுக்கு போயிடுவார். யூத்தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு சேக்குவரா. இவர் வந்து மூத்த பத்திரிகையாளர். இவர்கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் மற்றும் சமூகத்தில் நடக்கிற சில மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நேரடியாவே உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ். தமிழக வெற்றி கழகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த கட்சி வருமா வராதா என்ற மாதிரியே ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்போ அவங்க பொது செயலாளர் புஷியானந்த் இருக்காங்க இல்லையா, அந்த கட்சியோட பொது செயலாளர் பாத்தீங்கன்னா கட்சியில இருக்க நிர்வாகிகளும் அந்த உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்றாரு. அந்த இடத்துல ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு தன்னுடைய மெம்பர்ஸ் கிட்டே, உறுப்பினர்கள் கிட்டே. அதாவது என்னன்னா, எதுவா இருந்தாலும் வந்துட்டு என்கிட்ட பேசுங்க, எந்த நேரமா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, அதை விட்டுட்டு சோசியல் மீடியால போயிட்டு நீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாருமே எங்களுக்கு பதவி கொடுங்க, பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நச்சரிக்கிறாங்களாம். இதெல்லாம் தலைவர் தாங்குவாரா? தளபதி விஜய் தாங்குவாரா? உங்களுடைய பார்வை? இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து விஜயோட அரசியலை வந்து ஆதரிக்கிறேன். விஜயோட அரசியலை ஆதரிக்கிறேன். விஜய் மாதிரி வேறு யாராவது வந்து மக்களுக்கு நன்மை செய்ய வரணும்னா அவங்க ஒரு புதிய கட்சி தொடங்குறதுல தவறு இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய அரசியலை ஆதரிக்கிறேன். விஜயோட அரசியலை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். ஆனால் விஜயோட தமிழக வெற்றி கழகம் வந்து அவர் புஷியானது இருக்காரு, அவர் கட்சியோட பொதுச்செயலர். அவர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி வழங்காது. என்ன சார் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க? ஆமாம், நிச்சயமாக வழங்காது. ஏன்னா வந்து விஜயோட அரசியல் நான் ஆரம்பத்தில் நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு தீவிரமான ஒரு அரசியல் தான், கலா அரசியலில் இறங்கி பண்ணுவார். வெறும் இந்த படம் மட்டும்தான் அவருக்கு பிரச்சனை. இந்த கோட்ன்ற படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு ஒரு தீவிரமான களத்தில் இறங்கி அவருடைய அரசியல் பிரவேசம் இருக்குன்னு தான் நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து அப்படி எதுவும் நடக்கலை. அவர் வந்து இன்னும் கூட வந்து கட்சியோட ஒரு முழு நடவடிக்கைகள் எல்லாமே அவருக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு ஷாக்காக இருக்கும் நான் சொல்கிறது. ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த அரசியல் பிரவேசத்தை நான் வந்து கூர்ந்து கவனிச்சுவேன். அவங்க வந்து அடுத்தடுத்து தொண்டர்களுடைய சந்திக்கிறது, சாதாரண தொண்டர்கள் வந்து ஒரு நாளைக்கு என்ன சொன்ன கேட்டால் வந்து சாரியாக வந்து தொண்டர்களை வந்து சந்திக்கிறதையும், மாநாட்டில் அவங்க நின்று பேசுறதையும், மாநாடுனா நான் சொல்ற கட்சி கூட்டங்களில் சொல்கிறேன், பொது மாநாடு வேற. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் எதுக்கு, உண்மையிலேயே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தானா அப்படின்னு கேட்டால் அவருடைய அரசியலை கூர்ந்து கவனிக்கும் போது அப்படியான எதுவும் நடவடிக்கை இல்லை. இப்போ விஜயகாந்த் அவர் வந்தார்னா தீவிரமான ஒரு அரசியலில் வந்து அவர் வந்து ஈடுபடுத்திக்கிட்டு அடுத்த முதலமைச்சர் அந்த இலக்கை நோக்கி நகர்ந்தார். அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே இருந்தது. கடுமையான தீவிரமான வந்து ஒரு பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம் இல்லை,
கட்சியோட பிரச்சாரத்தையே வந்து அவர் என்ன தொடங்கிட்டாரு. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அவர் அடுத்த எம்ஜிஆர்ன்ற மாதிரி தான் அதுதான் அந்த அளவுக்கு வந்து பேசுறாங்க. ஆனா விஜயோட அரசியல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல அவருக்கு ஏற்பட்ட அந்த ரெய்டுகள் இது போன்ற சம்பவங்கள்லாம் வந்து அவருக்கு மனசுல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் பல சிக்கல்களை கொடுக்குறாங்க இந்த ஆளுங்கட்சிகள், அது அதிமுக இருக்கட்டும் இல்ல திமுக இருக்கட்டும். அதுக்காக நாமளும் கூட ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படின்ற அந்த மாதிரியான எண்ணத்துல தான் அவர் அரசியல் கட்சி தொடங்குறதா தொடங்கிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல கட்சியோட தொடக்கமே வந்து கேட்டா, இந்த கட்சி தொடங்கி இருக்கிறதுக்கு ஒரு சீரியஸா வந்து கட்சியை தொடங்கி நாம வந்து ஒரு முதலமைச்சர் பதவியை எட்டணும்ன்ற அந்த எண்ணத்துல தொடங்கல. தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் தன்னுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எந்த சிக்கலும் ஏற்படுத்தக்கூடாது, ஒரு அரசியல் பலம் இருந்ததுன்னா நம்மளை எளிதா தொட மாட்டாங்க. ரெய்டு இப்போ தேவையற்ற வந்து இடி ரெய்டு வந்து ஐடி ரெய்டு இதெல்லாம் வந்து தவிர்த்துக்க முடியும் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால். இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் வந்து ஏசி சண்முகம் இருக்கிறார், அவர் வந்து ஒரு புதிய நீதி கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் ஏதாவது ரெய்டு கீடு நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை. கரெக்டா? அதே மாதிரி வந்து இப்போ இன்னொரு கட்சி வந்து பாரிவேந்தர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. ஒரு கட்சி வந்து பாரிவேந்தர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. கட்சியோட பேர் கூட தெரியாது, இப்படியே போடுங்க, நான் போடுறேன். ஒரு பாரிவேந்தர் வந்து ஒரு காலேஜ் எல்லாம் நடத்துறாரு, ஒரு கல்வி தந்தை அவர் கூட. அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அந்த கட்சி பேர் கூட அவ்வளோ பெரிய அளவு தெரியாது வச்சுங்களேன். அவர் ஒரு பின்புலத்தில் வந்து கம்யூனிட்டி பின்புலத்தில் அவர் ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஏதாவது ரைடு போயிருக்கா? எதுவும் ரைடு எதுவும் நடக்கலை. ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்படிதான் இன்னும் பல கட்சிகள் இருக்கு. நிறைய நடிகர் கூட கட்சி ஆரம்பிச்ச சமத்துவ மக்கள் கட்சி, நடிகர் கார்த்திக் கூட அவர் கட்சி எதுவுமே நிலைக்கல. இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஒரு கட்சி தான் நான் நினைக்கிறேன். நான் சீரியஸா நினைச்சோம் நம்மலாம் விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா வந்து ஒரு மக்களுக்கு பெரிய அளவில் ஏதோ நன்மை சேர்க்கிறாருன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா அதனால இன்னைக்கு வரைக்கும் கூட சரி, இது ஒரு பக்கம். இதுன்னா அதை தாண்டி கட்சி தொடங்குறாருன்னு கேட்டா, அந்த கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லை. ஒரு 2 பேர் சேர்ந்த ஒரு கம்பெனி அது. தமிழக வெற்றி கழகன்றது ஒரு 2 பேர் சேர்ந்த கம்பெனி. ஒன்னு விஜய் வந்து முதலாளி, மேனேஜர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து புஷியான், அவ்வளவுதான். இதை தாண்டி வந்து எதுவுமே இல்லை. சரி, இந்த மேனேஜர் கீழே யார் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற மாதிரி மாவட்ட நிர்வாகிகளை வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த மாவட்ட நிர்வாகிகள் என்ன செய்ய போறான்னு கேட்டிங்கன்னா, கட்சி தொண்டர்கள் அப்பாவி தொண்டர்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணி மாவட்ட நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து புஷியானது கிட்ட கொடுப்பாங்க. புஷியானது என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா விஜய் கிட்ட கொடுப்பாரு, அவ்வளோதான். ஒரு இப்போ இந்த கட்சினால என்ன நடக்குது? இப்போ எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார்னா ஒரு தீவிரமான அரசியலில் இறங்கினாரு, பிரச்சாரங்களை மேற்கொண்டாரு. கட்சி பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம் கிடையாது, அதுக்கப்புறம் தான் தேர்தல். கட்சி பிரச்சாரத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போனாரு. இதெல்லாம் நடந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி மாதிரி நடந்துட்டு இருக்கு. தேமுதிக அளவு கூட இந்த கட்சி போகாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் நடிகர் விஜய் வந்து பத்திரிகையாளரை ஏன் இன்னும் சந்திக்கல? பத்திரிகையாளர் சந்திக்காதெல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல புஷி ஆனந்த் வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கணும். புஷி ஆனந்த் வந்து மாவட்ட நிர்வாகிகளை அவனே இவனே தான் பேசுறாரு. எந்த கட்சியில அப்படி பேசியிருக்காங்க? அதிமுக ஜெயலலிதா பீரியட்ல இருந்த அதிமுக அந்த மாதிரி பேசியிருக்காங்களா? அவனே இவனேன்னு சொல்லுங்க. அதை தாண்டி எத்தனை கெட்ட வார்த்தைகள். இன்னும் சொல்ல போனா வந்து கதவு சாத்தி பூட்டி வச்சுட்டு அடிக்கிறாராம் நிர்வாகிகளை. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? ஒருமையில கெட்ட வார்த்தையில விஜய் தெரியாம இருக்குமா? ஆமா, விஜய் வந்து எப்படி இருக்காரு கேட்டா, ஒரு அந்த காலத்துல வந்து ஜெயலலிதா அவர்கள் அரசியல் வந்த போதே சொன்னாங்க, அது ஒப்பிடுறது தப்பு, ஜெயலலிதாவோட ஒப்பிடக்கூடாது. ஆனா சொன்னாங்க என்னன்னு கேட்டா, பால்கனி பாவை விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா பால்கனிலே அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பால்கனி கூட இந்த விஜய் இல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க அட்லீஸ்ட் பால்கனில இருந்தா இருக்கணும். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிர்வாகிகள் கிட்ட இது எவ்வளவு பெரிய பலவீனம் பாருங்க. பலவீனம் இல்லை, மிகப்பெரிய அவலம் இது. என்னன்னு கேட்டா, அந்த நிர்வாகி சொல்ற கூடிய சீக்கிரம் வந்து தலைவர் உங்களை பார்வையிடுவார்ன்றார். யார தொண்டர்களையா? நிர்வாகிகள். அங்க வந்து மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம். மாவட்ட நிர்வாகிகள் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து விஜய் அவர்கள், அதாவது தலைவர் அவர்கள் உங்களை பார்வையிடுவார். இது எப்படி இருக்கு பாருங்க. என்னமோ ஒரு கடவுள் மாதிரியும். எவ்வளவு பெரிய சாபக்கேடு பாருங்க இது. நடிகர்கள் வந்து நடிகர்கள் அரசியல் வரக்கூடாது சொல்லமா, ஆனா இப்படிப்பட்ட ஒரு நடிகர் நமக்கு வேண்டாம். இவ்வளவு காஸ்ட்லியான ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கவே, அதாவது மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், விரைவில் தலைவர் அவர் உங்களை சந்திப்பார். எப்போ மாநாட்டில். இப்ப புரியுதுங்களா? புரியுது. அப்படி இருக்கிறவர் எப்படி மக்கள் இப்ப நான் தான் சொல்றேன், இப்ப கட்சி நிர்வாகிகளோட ஒரு ஜெல் ஆகல. நல்லா புரிஞ்சுக்க, விஜய் வந்து கட்சி நிர்வாகிகளோட ஜெல் ஆகல. ஒரு காஸ்ட்லியான வந்து ஒரு தலைவரா இருக்கிறாரு.
அவருக்கு நெருடல் இருக்கு. பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்திரிகையாளர் எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்லைன்னு தெரியுது, துணிச்சல் இல்லை, அரசியல் நாலேஜ் கூட இல்லன்னு அது ஆமா நாலேஜ் தான் நீங்க சந்திக்க முடியும். இப்போ ஒரு கேள்வி இப்ப நீங்க கேட்கறீங்க, 10 கேள்வி வீசுறீங்க, 10 கேள்விக்கு நான் உடனே வந்து ஐயோ எனக்கு தெரியலமா அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொல்றது புரியுங்களா? இப்போ நீங்க 10 கேள்வி நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து உட்காடுறேன், நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அந்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட், ஆனா பதில் சொல்றேன்ல, அப்ப அங்க வந்து பதில சொல்ல முடியாது, இந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. அப்ப அரசியல் நாலேஜ் சுத்தமா இந்த சந்திப்பார்ல, நீங்க அரசியல் தெரியறது வேற. நீங்க பாடமா வந்து வரலாறு புவியியல் புத்தகம்லாம் அந்த காலத்து இருக்கு, இப்பதான் சமூகவியல் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சாலும் தெரிஞ்சிடும். அக்பர் எந்த வருஷம் ஆண்டாரு அது சொல்ல முடியும், பானிபட்டு போர் எப்போ நடந்தது அது சொல்ல முடியும் விஜயால. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நரசிம்மராவ் எப்போ வந்து பிரதமர் ஆனாரு சொல்ல முடியும், மன்மோகன் சிங் எப்போ பிரதமர் சொல்ல முடியும். இப்படி வந்து அந்த கடந்த கால அரசியல் சொல்ற அது வேற, நடப்பு அரசியல் நீங்க சொல்லணும்ல. சனாதனம் குறித்து உங்க கருத்து என்ன சொல்லணும்ல. அத வந்து வடிவேல் மாதிரி பேசினா என்ன ஆகும், இது சொன்னா இது மாதிரி பல கருத்துக்கள் வந்து அவருக்கு வந்து பத்திரிகையாளர் நீங்க நினைக்கிறது நடக்காது. இடத்துல ஒரு சின்னது, இப்போ நீங்க அவர் ஏதோ ஒரு ஆர்வத்துல வந்துட்டாரு, மத்த ஆர்வத்துல இல்லம்மா, தன்னுடைய படங்களை காப்பாத்தி படங்கள், அதாவது அவருக்கு 2-3 பிரச்சனை தான் சொல்றாங்க. ஒரு பிரச்சனை முதல்ல நான் சொல்லிடுறேன், விஜய் வந்து அரசியல் நாம நம்பினது எல்லாம் என்ன கேட்டா ஒரு மாற்று அரசியல் கொடுக்க போறாரு, திமுக அதிமுக 2 கட்சியில மாற்று அரசியல் கொடுக்க போறாரு நம்ம நினைச்சோம். ஆனால் அது உண்மை இல்லை. அவருடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் தெரியுது. இப்போ நான் ஒன்று சொல்றேன், இப்போ ஒருத்தர் இருக்கா, இப்போ இந்த தம்பி இருக்கிறாரு, இந்த தம்பி யாரு தெரியும், ஒரு கேமராமேன் தெரியும், எங்க யூ தமிழ்ல வேலை செய்யறாரு தெரியும், அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. அவரோட ஒரு 3 நாள் நான் பயணிச்சாதான் அவருடைய நடவடிக்கை என்ன, உண்மையான நடவடிக்கை என்ன, அவர் எந்த ஊரு என்ன, இது அவர் நோக்கம் என்ன, அவர் இதுலதான் இருக்க போறாரா, இதை தாண்டி சினிமாவுக்கு போக போறாரா, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படம் டைரக்ட் பண்ண போறாருன்றது அதெல்லாம் தெரியும், பயணிச்சாதானே தெரியும். புரியுங்களா? அப்போ நாம முதல்ல எதிர்பார்க்க என்ன நினைக்கிறேன்னு கேட்டா அவர் யாரு, அவர் ஒரு கேமராமேன், அப்படிதான் நம்ம பார்க்க, அவ்வளவுதான். அதே மாதிரி விஜய் யார், விஜய் நடிகர். அப்ப என்ன கட்சி ஆரம்பிச்சா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 2 கட்சிகளுக்கு ஒரு மாற்றா வந்து மக்களுக்கு நன்மை செய்ய நினைக்கிறேன், இவ்வளவுதான் நம்ம நினைச்சோம். ஆனால் அடுத்தடுத்த ஒரு நடவடிக்கையை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது தெரியும் கேட்டா இவருக்கு வந்து பெரிய அளவுல அரசியல் ஆர்வத்தோட வந்து ஒரு முதலமைச்சர் பதவி எட்டணுன்ற நோக்கம் கிடையாது. ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் முழுக்க கேட்டா படங்கள் ரிலீஸ் ஆகும் போது 2 கட்சிகளும் கொடுக்குற தொல்லை ஒரு காரணம். 2வது கேட்டா மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய இந்த ரெய்டு விஷயம், இந்த 2 இதை தாண்டி 3வது விஷயம் நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? அப்போ வந்து கேட்டா இதுதான் அவங்க நோக்கமா இருக்கு, எதுக்கு அது தேவையில்லாம சொல்லிட்டு நமக்கு இது. அப்ப இந்த 3 காரணத்துக்காக தான் ஒரு அரசியலுக்கு வராரு, சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு நபரை நம்பி வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மனசளவுல எனக்கு என்ன தோணும் கேட்டா அப்பாவி தொண்டர்களுக்கு வந்து சுரண்டப்படுவாங்க. இப்ப நீங்க ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, இப்ப மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கணிசமான நிதி வந்து மாவட்ட நிர்வாகிகள் தராங்க, நல்லா பண்ணுங்க, மாவட்ட செயலாளர்கள் தராங்க. ஒரு மாவட்ட நிர்வாகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி கொடுக்குறாருமா, ஏதோ ஒரு மாவட்ட சேர்ந்த ஒரு 5 கோடி கொடுக்குறாரு. அவர் எங்கிருந்து கொடுக்குறாரு அந்த 5 கோடியை? அடுத்த கட்ட அவருடைய கீழே வரக்கூடிய நிர்வாகிகள். அதை தாண்டி அந்த நிர்வாகிகள் யாரு, இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாங்க, ரசிகர்களா இருந்தாங்க, ரசிகர்கள் தான் பணம் கொடுக்க போறாங்க. அப்போ ரசிகர்கள் வந்து அந்த நிர்வாகிகள் ஆயிட்டாங்க. அந்த நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்ட நிர்வாகி கிட்ட கொடுக்குறாங்க, மாவட்ட நிர்வாகி கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மாவட்ட நிர்வாகி கொண்டு வந்து எங்க கொடுக்குறாரு, புசியானந்த் வந்து கொட்டுறாரு. புசியானந்த் அவர் எவ்வளவு எடுத்துக்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். அதை தாண்டி எவ்வளவு விஜய் கிட்ட கொடுக்குறாருன்னு அதுதான் தெரியும். புரியுங்களா? விஜய் கிட்டே ஒரு மாநாட்டுக்கு ஒரு அமௌண்ட் வாங்க போறாரு, யாரு, புசியானந்த். புரியுங்களா? அதை எவ்வளவு அவர் கொடுக்குறாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் வாங்கிட்டு அவர் எவ்வளவு செலவு கணக்கு போறது தெரியாது. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஏன் வந்து 2ஆம் கட்ட நிர்வாகி அறிவிக்கவே இல்ல? புசியானந்த் தவிர என்ன, புசியானந்த் கோல்மால்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அல்வா விஜய்க்கும் விஜய் இந்த பக்கம் மாவட்ட நிர்வாகிகளுக்கிட்ட அல்வா கொடுப்பாரு. இப்ப புரியுதுங்களா? இங்க நான் அதான் அழுத்தமா சொன்னேன், ஏற்கனவே நான் சொன்னேன், சசிகலா ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து வாரிசு கிடையாது, ஜெயலலிதாவுக்கு சொத்து சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது. ஆனா அங்க சசிகலான்ற ஒரு பெண்மணி உட்கார்ந்து ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுருட்டி சூறையானதை நம்ம பார்த்தோம். அந்த சசிகலா தான் இந்த புசியானது நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். குறைஞ்சபட்சம் கேட்டா அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, ஒரு கேட்டா மாவட்ட நிர்வாகிகள்லாம் வந்து பலமா கவனிக்கப்படுவாங்க. பலமானா என்ன, நீங்க எதுவும் நினைச்சிடாதீங்க, கூப்பிட்டு வச்சு நல்லா வந்து அவர் கவனிச்சு அனுப்புவாங்க. அதே கவனிப்பு தான் இவர் சொல்றாரு. புசியானது செருப்பால அடிக்கிறாராம் மாவட்ட நிர்வாகிகள். போட்டுங்க, தைரியம் இருந்தா உங்களுக்கு. யார மாவட்ட நிர்வாகிகளை புசியானது வந்து செருப்பால அடிக்கிறாருன்னு சொல்ற, அதை தாண்டி கட்ட வார்த்தையில பச்சை திட்டுறாருன்னு தகவல் இருக்கு.
இவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாற்று அரசு தர முடியும்? சரி, இப்போ உங்களுக்கு இவ்வளவு தகவல் தெரியுது இல்லையா? இது விஜய்க்கு தெரியாம இருக்குமா? விஜய் தெரியுமே. விஜய் நல்லா புரிஞ்சுங்க. நான் மீண்டும் சொல்றேன், விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார். தனி உலகம் அவருக்கு. சினிமா அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து அவர் ரசிகர்னா நான் சொல்றது வந்து அடுத்த கட்ட அந்த சினிமாவிலேயே இருக்கிறாங்க இல்லையா, வந்து இயக்குநர்கள், அந்த படங்கள், ஹாலிவுட் படங்கள், அது இதுன்னு பார்த்து இப்ப அடுத்த படத்துக்கு அவர் தயாராயிட்டாரு. எங்க வந்து அவர் கடைசி 69 கடைசி படம் எங்க அறிவிச்சாரு? எங்க இருக்கு காட்டுங்க. தளபதி 69 வந்து கடைசி படம் அறிவிச்சிருக்காரா? எங்க அறிவிச்சிருக்காரு காட்டுங்க. கிடையாது. அந்த படம் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ கட்சி வேலையை நீ பார்த்துக்க. நம்ம எது கட்சி ஆரம்பிக்கிறோம்? ஆட்சி அமைக்கிறதுக்கா? சொத்தை காப்பாற்றுறதுக்கும் அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரெய்டு கீடு வராம இருக்கிறதுக்கு ஒரு கட்சி நமக்கு தேவை. கட்சி இந்த கட்டம் வரமாட்டான், பார்த்துட்டேன் நான். அவ்வளவுதான். ஒரு 2 எப்படி வந்து ஒரு 5% ஓட்டு வாங்கிடலாம். இந்த பவன் கல்யாணம் வந்து துணை அப்படி வாய்ப்பு இருந்தா துணை முதலமைச்சர் ஆயிட்டு போறோம். அதுக்கான வாய்ப்புகளோட இப்ப இல்லையே. வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, எப்படி பார்த்தா ஒரு 5% ஓட்டு வந்துடும்ல இந்த மூஞ்ச பார்த்து. இங்க சீரியஸா நீங்க நினைக்கிறீங்கம்மா? நான் கூட நினைச்சேம்மா, வந்து விஜய் வந்துட்டாருன்னா அப்படியே மாற்றம் வராது, வந்து மண்ணாங்கட்டியும் வராது, மாற்றம் வரும். புஷியானதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலுக்கு போயிடுவார், அடுத்த லெவலுக்கு போயிடுவார். வெறும் வந்து சினிமா ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் அடுத்த நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட பொதுச்செயலர் ஆயிட்டாருன்னா இங்க வந்து அதான் நான் சொல்றேன்ல, இங்க மீண்டும் மக்கள் தான் ஏமாற்றப்படுவார்கள். மக்கள் ஏமாற்றப்படுவாங்க. நான் பெரிய வித்தியாசம் ரஜினிக்கும் விஜய்க்கும் இல்லை. அவர் வரேன்னு சொன்னாரு. அப்புறம் வரும்போது வந்துட்டு எனக்கு கிட்னி சரியில்லை சட்னி சரியில்லைன்னு போயிட்டாரு. இவருக்கு வந்து கிட்னி நல்லா இருக்கு சரிங்களா, இன்னொரு 5 வருஷம் ஓடும். அது வரைக்கும் படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறந்துட்டீங்க. சொல்லுங்க. உலக நாயகன் அவர் வந்தாரு. என்ன நோக்கத்துக்காக வந்தாரு? மக்கள் இல்ல, அதிமுக கொடுத்த குடைச்சல், விஸ்வரூபம் படத்துல அவருக்கு வந்து கொடுத்த குடைச்சல், புரியுங்களா? அதனால வந்தார். புரியுங்க சொல்றது? இவருக்கு வேற விதமான குடைச்சல், அதனால வராருன்றது உறுதியாயிடுச்சு. இல்ல நான் அதெல்லாம் கிடையாதுங்க, அவர் வந்து மக்கள் நல்லது செய்யறதுக்கு தான் வராருன்னு நம்ம நினைச்சோம், நம்ம நம்பணும், நானும் நம்பினேன். புரியுங்க சொல்றது? ஆனா கொஞ்சம் உஷாரா இருந்தேன். கூப்பிட்ட போது போகல, அவ்வளவுதான். ஏன் லெவலுக்கு கட்சியில வந்து நீங்க ஒரு முக்கிய நிர்வாகியா வாங்கினாங்க, எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள். என்னன்னு கேட்டாங்க. அப்பதான் நாளைக்கு விஜய் தப்பு செஞ்சா நம்ம கேட்க முடியும், புஷியானது வந்து தப்பு செஞ்சா கேட்க முடியும். இப்போ நம்ம அது லெவல் தாண்டி இப்போ புஷியானது கழுவி ஊத்துறோம். விஜய் நம்ம அதை செய்யலை. ஏன்னா இப்போ நம்ம நம்புறோம். என்னன்னு கேட்டால் மாறி வரட்டும்ட்டு. நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலங்கார பொம்மை மாதிரி நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்களே கிடையாது, இருக்கிறது அங்கே புஷியானது மட்டும்தான். அதான் சொல்லணுமா, செருப்பால அடிக்கிறாரு நிர்வாகிகள் சொல்றாங்க புஷியானது. சார் இதுல ஒரு क्वेश्चन என்னன்னா, எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே மாத்திக்கிட்டே சொல்ற போறீங்க. புஷியானது வந்து நிர்வாகிகள் வந்து ரூம்ல வச்சு செருப்பால அடிக்கிறாரு. புஷியானது நிர்வாகிகளை செருப்பால அடிக்கிறாருன்னு தகவல். கண்ட வார்த்தை வல்கர் கெட்ட வார்த்தைகளால் திட்டுறாருன்னு தகவல். இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சரி, நீங்க இவ்வளவு தூரம் புஷியானந்த பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த புஷியானந்த் யாரு? அரசியல் அவர் ஒன்னும் பெரிய இங்க ஒரு 4 தெரு சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன், என்னன்னு சொல்லுவோம், வார்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த வார்டு தான் அங்க வந்து சட்டமன்ற தொகுதி எங்க பாண்டிச்சேரியில. இங்க 4 தெரு சேர்ந்தா நான் சொல்றோம் வார்டுன்னு சொல்றோமா? வார்டு சரிங்களா, 69 வார்டு 70 80 வார்டு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு வார்டு தான் பாண்டிச்சேரியில. ஏதாவது அரசியல் திறமை கிடையாது. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் ஃப்ளோவா பேச விட்டாச்சுன்னா அவ்வளோ வந்து அந்த என்ன சொன்ன அந்த சொற்றோட இருக்குல்ல, அந்த வெக்காபுலரி வார்த்தைகள் அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. தமிழே அந்த அளவுக்கு பாண்டிச்சேரியா கூட இருந்துகிட்டோம், அங்கேயும் வந்து தமிழ் தானே. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் பிரெஞ்சாவது பேசுறத கூட பரவாயில்ல. பிரெஞ்சு பூர்வீகம் இருக்கு பாண்டிச்சேரியில சரிங்களா, அதுவும் கிடையாது. வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்து மோசமான கொச்சையான வார்த்தைகளா இருக்கு. அவர் பேசக்கூடிய வார்த்தையே 2 வார்த்தை கரெக்டா பேசுவார். எங்க பத்திரிகையாளர் கேட்டா யாரு? புஷியானந்த் 2 வார்த்தை கேட்டா, எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார். ஆமா, எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார். அதே 2 தடவை சொல்வார். அவ்வளவுதான். இந்த 2 வார்த்தை தான். அந்த 2 வார்த்தை, ஒரு வார்த்தை 2 தடவை சொல்ல. எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார். எதுவாக இருந்தாலும் தலைவர் எப்ப அறிவிப்பார் அது எனக்கு தெரியாது. தலைவர் எப்ப அறிவிப்பார் அது எனக்கு தெரியாது. அப்ப நீங்க எதுக்கு பொதுச் செயலாளரா? அதுதான் கேட்டேன். அப்படின்னா நீங்க புடுங்கிறதுக்கு பொதுச் செயலாளரான்னு கேட்டேன். அதுக்கு நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க, என்ன சார் இப்படி வந்து ஆமா இப்படி சொன்னீங்க. நான் இருக்காது தானே, அப்படிதானே கேட்டாகணும். ஆனா நான் நினைக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப கம்மியான வார்த்தை கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளை வந்து அவ்வளவு சகட்டு மேனிக்கு கெட்ட வார்த்தையில திட்டி செருப்பால அடிக்கிறாரு. கதவை சாத்திட்டு செருப்பால அடிக்கிறாராம். இது எவ்வளவு பெரிய கொடுமை. இது எங்கேயாவது நடக்குமா? இது மாதிரி எந்த கட்சியில் நடந்திருக்கு? ஜெயலலிதா சர்வாதிகாரின்னு சொன்னாங்க, அங்க கூட இப்படி நடந்து கிடையாது.
அதனால இவங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்கிற மாதிரி தெரியல. த்ரீஷாவும் கொடுத்த லிப்லாக்கு தான் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமே பிரிஞ்சு போனதுக்கு காரணம்னு சொன்னாங்க. இதனால கட்சியோட வந்து வளர்ச்சி பாதிக்குமா, கட்சி தொடங்கும் போது இப்படிலாம் அறிக்கை விடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க. நான் கூட பதற்றப்பட்டேன், உண்மையிலே பதற்றப்பட்டேன். இந்த நேரத்தில் இதை சொல்லி விடுறாங்களே எல்லாரும் லிப்லாக் காரணம் சொல்லிட்டேன். அதை பத்தி கவலையே படாம கோட் படத்துல ஒரு குத்துப்பாட்டு கொடுத்தாங்க. இவனுங்க எல்லாம் வழங்குவானுங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல குடும்பம் தான் வழங்குமா? ஒரு எப்படியோ ஒரு வார்த்தை வருது, என்ன வருது, அதை தாண்டி அவங்க வந்து லவ் ஃபார் எவர்னு சொல்லிட்டுலாம் ஒரு ட்விட்டர்லாம் போட்டு ஒரு அரசியல் போட, இதுக்கெல்லாம் நம்ம முட்டு கொடுத்துருந்தோம் உட்காந்துட்டு. ஒரே ஷூ போட்டிருக்காங்க. ஆமா, இதுக்கெல்லாம் நம்ம தானே முட்டு கொடுத்தோம். ஆனா உண்மையிலேயே இவங்களுக்கு அந்த அக்கறை இருந்ததுன்னா இவங்களுக்குன்னு போட்டுங்க, விஜய் புஷ்யானந்த் 2 பேரும் சேர்த்துங்க. இவங்களுக்கு உண்மையிலேயே அந்த அக்கறை இருந்ததுன்னா குடும்பம் லிப்லாக்காக குடும்பம் பிரிஞ்சு போச்சுட்டானுங்க. சரிங்களா? ஐயோ இதை தாண்டி இந்த பொம்பளை லவ் ஃபார் எவர்லாம் போடுது, இதனால கட்சியோட பாதிப்படைக்குமோ நம்ம பதற்றப்பட்டோம். ஆனா இதெல்லாம் கவலையே போடாம அடுத்த படத்துல ஒரு குத்துப்பாட்டுக்கு போட்டானுங்க த்ரிஷாவை. ஏன் த்ரிஷா தவிர வேற யாரும் கிடையாதா? இதை தாண்டி த்ரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரூம் எடுத்து விட்டானுங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இவனுக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் வியாபாரம் நடக்கும். இந்த நேரத்தில் வந்து த்ரிஷா வச்சு ஒரு குத்துப்பாட்டு போட்டால் அந்த படம் இன்னும் கொஞ்சம் ஓடுனானுங்க. இப்போ எங்கம்மா சொல்கிறீங்க? இது விளங்குமா? என்ன கேட்டால் இந்த திமுகவும் இந்த அதிமுகவும் ஊழல் கட்சிகளாகவே இருக்கட்டும், அவங்களே இருந்துட்டு போட்டோம். நானே சொல்றேன், புதிய கட்சி வேண்டான்றேன். முக்கியமா இவர் வேணாம். ஏன்னா நீங்க ஆரம்பமே ரொம்ப ஒரே ஜகஜோதியா இருக்குது. ஆரம்பமே தொண்டர்களுக்கு செருப்படி பார்க்கவே முடியாது. யார மாவட்ட நிர்வாகிகளா அவர் பார்க்க முடியாது. யாரா விஜய? அப்புறம் எப்படி மக்கள் பார்க்க முடியும்? மக்கள் பார்க்க முடியுமா? அதெல்லாம் என்ன கட்சி வந்து விளங்காது. அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை சொல்றேன். தமிழக வெற்றி கழகம் விளங்காத கழகமா ஆயிடும். அவ்வளவுதான். தமிழக விளங்காத. நான் உண்மையா சொல்றேன். நான் மீண்டும் நான் சொல்றேன், விஜயோட அரசியலை வந்து நான் ஆதரிக்கிறேன். புஷியானந்த பொட்டலம் கட்டி அனுப்பிட்டு விஜய் வந்து களத்துல இறங்கி உண்மையா அரசியல் பண்ணா அவர் வந்து முதலமைச்சர் பதவி எட்டுவார். நான் இப்போ சொல்றேன், புஷியானந்த முதல்ல பேக் பண்ணி பாண்டிச்சேரிக்கு பத்திரமா அனுப்பிடணும். இங்க முழுமையான நிர்வாகிகளை போட்டு விஜய் களத்துல இறங்கி மக்களை சந்திச்சு, மக்கள் கிட்ட ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. நீங்க பாருங்க, மக்கள் கிட்ட இவ்வளவு இடைவெளி இருக்கு. மாவட்ட நிர்வாகிகிட்ட இந்த இடைவெளி இருக்கு. அங்க யார் போக முடியும் கேட்டீங்கன்னா புஷியானந்த் தான் போக முடியும். புஷியானந்த் தவிர வேற யாரும் சந்திக்க முடியாது. எந்த புதுசா யாராவது நிர்வாகிகள் சேர்ந்தா கூட வந்து அவர்கிட்ட நெருங்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கிட்ட என்ன மாதிரியான உறவுன்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை இவருடைய ரகசியங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குதா, அதை வச்சு இவர் வந்து ஏதாவது அவர் வந்து கைப்பாடுங்க. இவ்வளவு வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு பலவீனமான மனிதர் வந்து விஜய் வந்து ஒரு பலவீனமான மனிதரா இருக்கிறாரு. அவரை வச்சு நம்ம எப்படி வச்சுனா நீங்க ஒரு முதலமைச்சர் ஆட்சி அமைக்க முடியும்? ஆட்சி கொடுக்க முடியும் சொல்லுங்க. நீங்க நல்லா இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு கட்சியை வடிவமைச்சிட்டாருங்க, இவர் தான் கட்சியோட தலைவர், இவர் கட்சியோட பொதுச்செயலர், அடுத்தது துணை பொதுச்செயலர், இவங்க 2 பேர், இவங்க வந்து பொருளாளர். இப்படி வந்து ஒரு தெரிஞ்ச ஆளுமைகளாக இந்த புஷியானதே நமக்கு எப்படி தெரியும்? விஜயால தானே தெரியும். இந்த முகத்தை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கிடையாது இல்ல. அப்போ விஜயால தான் இந்த முகம் அறிமுகம். அப்போ விஜயால தான் இன்னொரு நமக்கு ஒரு 4 முகங்கள் அறிமுகமானோம். அவங்களுடைய ஆளுமைகள் என்ன, இப்படி வந்து பரவலா பேசப்படணும். அப்போ பொறுப்பை வந்து ஏற்று செயல்படும் போது ஒரு கட்சியா இருக்கணும். இங்க கட்சியா இல்லை, 2 கம்பெனியா இருக்கு. அவ்வளவுதான். கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜிங் டைரக்டர் ஒருத்தராக இருக்கிறாரு, மேனேஜர் இருக்கிறார். அவ்வளோதானே. இல்லை சேர்மனாக இருக்கிறாரு, இல்லை மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறார். அவ்வளோதான், கம்பெனி தான். ஸோ அதனால தமிழக வெற்றி கழகம் தமிழக விளங்காத கழகமா இப்போதைக்கு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். வரக்கூடிய நாட்கள்ல ஏதாவது மாற்றங்கள் நடக்குதான்னு பார்ப்போம். அதிரடியா ஏதாவது முடிவு எடுப்பாரான்ட்டு தளபதினு பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா.